إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في قرآن المحكم التنزيل والفرقان المجيد إذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصاب من مصيبة إلا بإذن الله ومن يؤمن بالله ويهدي قلبه والله بكل شيء عليم صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. நகருகின்ற நம்முடைய ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வழியுடனும் எதிர்காலம் குறித்த புரிந்து கொள்ள முடியாத ஒரு கேள்வியோடு நகர்கிறது. அடுத்து என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்ய முடியும் என்ற ஒரு வகையான பரிதவிப்போடு பரிதாப நிலையோடு தான் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நகர்கிறது, நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். என்றாலும் ஒரு மனிதனாக, ஒரு முஸ்லீமாக நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அலைஸ பிஸ்புஹின் கரீப், நல்லதாய் விடியும் அந்த காலம் இதோ அந்த நேரம் நமக்கு அருகாமையிலே இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கை, உறுதி, உற்சாகம் நம் உள்ளத்தில் இல்லாமல் இல்லை. முஸ்லிம்களின், மூமின்களின் ஒரு அங்கமான அடிப்படையான அல்லாஹ் மீதான நம்பிக்கை என்பது அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹினுடைய உதவி இதோ நம்முடைய கைக்கு எட்டும் தூரம்தான் இருக்கின்றது, அது நமக்கு கிடைத்தே தீரும், கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை, உறுதியும் நம்மளுடைய நம்பிக்கையாகும். காரணம், நாம் நம்பிக்கை கொண்டு பிரார்த்திக்கும் நம்முடைய இறைவன் இன்னைய கரீப், மிக அருகாமையில் இருக்கிறார். நம்முடைய உயிர் நாடி நரம்பை விட அவன் அருகாமையில் இருக்கிறான். இது ஏதோ ஒரு வகையான மூட நம்பிக்கையோ அல்லது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்ற கற்பனையோ அல்ல. மாறாக நம்மை படைத்த உண்மையான இறைவன் பற்றிய நமக்கு இருக்கும் ஆழமான நம்பிக்கை, அதுவும் இது போன்ற இறுக்கமான துன்பங்கள் நிறைந்த சூழ்நிலையில் وَمَنْ يُؤْمِنُ بِاللَّهِ وَيَهْدِي قَلْبَهُ, இறை நம்பிக்கையில் தளர்வின்றி உறுதியாக யார் வாழ்கிறார்களோ அது அவர்களின் உள்ளத்திற்கான, உணர்வுகளுக்கான தீர்க்கமான, வழி பிறலாத, தடம் புரளாத வழிகாட்டலாகும். அந்த வழிகாட்டுதலின் ஒரு அங்கமாக, ஒரு அம்சமாக கரோனா வைரஸால் வீடுகளில் முடக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மூமின்களோடும், குறிப்பாக வாதத் இஸ்லாமியினுடைய முவாமின்களோடும், பையத்திகளோடும், அவர்களுடைய குடும்பத்தாரோடும், ஏனைய பிற முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சகோதர சகோதரிகளோடும், அவர்களுடைய குழந்தைகளோடும், அவர்களுடைய இளைஞர்களோடும் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் வலைதள போட்டியை, அதாவது ஆன்லைன் காம்படிஷன்களை அகில இந்திய அளவில் வாதத் இஸ்லாமி வடிவமைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக அதன் அடிப்படையில் தமிழகத்திலும் தமிழக சூழலுக்கு ஏற்ப சிறகடித்து பற எனும் தலைப்பில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டிகள் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படுகிறது. ராத் போட்டியாக, பாங்கு சொல்லும் போட்டியாக, ஓவிய போட்டியாக, இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கான பாடல்களை பாடுகின்ற போட்டியாக, பேச்சு போட்டியாக 5 வயது முதல் 18 வயது வரை உள்ள சிறார்களுக்கும்
இளைஞர்களுக்கும் நடத்தப்படுகிறது. இது ஒரு வகையான ஊக்கமாகும். முடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கால சூழலில் இது ஒரு வகையான உற்சாகமூட்டும் ஆர்வமாகும். முடங்கி கிடக்கும் நமக்கும், நமது குழந்தைகளுக்கும், நமது சிறார்களுக்கும், இளைஞர்களுக்கும் நாம் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். களத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது. களம் எவ்வளவு சுருங்கினாலும், எவ்வளவு பாரதூரமாக நம்மை விட்டு விலகி ஓடினாலும், அதை நாம் எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்று நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சிறார்களுக்கும் இளைஞர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கு இது போன்ற போட்டிகள் உதவும் என்கின்ற அக்கறையில் வாதத் இஸ்லாமி இந்த வலைதள போட்டிகளை நடத்துகிறது. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்வது என்று சொன்னால், கிராத் என்பது அழகிய குரலில் தஜ்வீது கலையோடு ஓதி பழகுதல் என்று மட்டும் அர்த்தமாகாது. அல் குர்ஆன் ஷரீஃப் கூறும், ஒரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை அதற்கே உரிய அழகோடு ஒழுங்கோடு ஓதவும் வாசிக்கவும் பழகுதல் என்பது குர்ஆனினுடைய வழிப்படி வாழுதல் என்பதற்கான துவக்கமாகும். அல்லாஹு அந்த துவக்கத்திற்கான முகவுரையாக இந்த வலைதள போட்டியை நமக்கு ஆக்கித்தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆக இந்த போட்டியில் ஒவ்வொருவரும் முழு ஈடுபாடோடு பங்கேற்க வேண்டும். வாதத் இஸ்லாமினுடைய ஒவ்வொரு பையத்திகளும், ஒவ்வொரு முவாவின்களும் அவருடைய குடும்பம் சகிதமாக, குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சிறார்கள், இளைஞர்கள் சகிதமாக முழுமையாக பங்கேற்க வேண்டும். தாங்கள் மட்டும் பங்கேற்றால் போதாது. தங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர், தங்களுடைய உறவுகள், தங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் என ஒவ்வொருவரையும் இந்த போட்டியில் பங்கேற்கும்படி உற்சாகமூட்ட வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். அதன் மூலம் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர சிந்தனையை நாம் உருவாக்க வேண்டும். அத்தோடு வாதத் இஸ்லாமி இந்த போட்டிக்கு ஒரு சில பரிசுகளையும் வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறது. யார் இந்த போட்டியில் பங்கெடுத்து அவர்களுடைய திறமையோடு முதன்மை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு சில பரிசுகளையும் வாதத் இஸ்லாமி வழங்க இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் ஒரு நற்செய்தியோடு உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆதலால் என் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, சிறார்களே, இந்த போட்டியில் பங்கேற்க தயங்காதீர்கள். உற்சாகத்தோடு பங்கேறுங்கள் என உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டு இந்த போட்டியில் பங்கெடுக்க வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த உரையை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.